பட்டிஸ் ரெசிபி ஏற்கனவே போட்டுட்டேன். அது சில பேருக்கு விளங்கியிருக்கு, சில பேருக்கு விளங்கி இல்லை. நான் அப்போவே சொன்னேன், நான் விளங்காட்டி பிரச்சனை இல்லை, நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன். முதல் போட்டது அவசரமெண்டு கேட்டதால் கடகடன்னு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நல்ல டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்ப்போம். நான் இன்றைக்கி 4 கப் அளவு மாவு எடுத்துருக்கிறேன். 4 கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணியை வந்து ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி தண்ணியை தெளித்து குழைச்சி விடணும். இப்போதைக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது. முதல்ல தண்ணியை தெளித்து நான் கொஞ்சமாக சுடு தண்ணியும் சேர்த்துருந்தேன். அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரமுன்றதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் பச்சை தண்ணியும் சேர்த்துருந்தேன். அதுக்கு அரைக்கிற வாசி இல்லை. இப்போ ஒரு காவாசி சுடு தண்ணியும் 4/3 பங்கு பச்சை தண்ணியும் சேர்த்து குழைச்சிருந்தேன். இந்த மாதிரி நல்ல ரொட்டி நல்லா உருண்டு திரண்டு குழைக்க விட்டுட்டு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா குழைச்சி அடித்து குழைக்கணும். எல்லாருலேயும் இருக்கிற கோவத்தை அப்படியே சேர்த்து வச்சு அடித்து குழைங்க. நல்லா அடித்து குழைச்சா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஊற வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ சாஃப்டாக வருதோ அவ்வளோத்துக்குள்ள பட்டேஸ் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் குழைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து ஒரு சைட்டுக்கு இருக்கட்டும். இங்கால வந்து 2 பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகா, உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் தூள் கணக்கை சேர்க்க போகிறது இல்லை. தூள் கணக்கை சேர்த்தா நல்லா இருக்காது. 4-5 பச்சை மிளகா, மற்றது ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெள்ளைப்பூடு அப்படியே எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு நெட்டு கருவேப்பிலை அப்படியே குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட இங்கால 4 பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கிறேன். அதை வந்து ஒரு பக்கத்துக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கொள்வோம். இங்கால அடுப்பில் பேனை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 கராம்பு, ஒரு கொஞ்சமாக பட்டை சேர்த்துட்டு இடித்து வச்சுருக்கிற இஞ்சி உள்ளி இருக்குது தானே அதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கு பிறகு வெட்டி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்க்கணும். ஏன்னா இப்போவே கருவேப்பிலையை சேர்த்தா தான் அந்த வாசம் வரும். கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு 1-1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு மேலே போடாதீங்க. மிளகாய் தூள் கூடினா நல்லாவே இருக்காது. ஒரு கொஞ்சமாக தான் இருக்கணும். வேணுமெண்டா உங்களை உரப்பு கேட்டு வேணும் மிளகு தூள் வேணுமெண்டா சேர்த்துக்கொள்ளுங்க. மிளகாய் தூள் சேர்க்காதீங்க. அதை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு அந்த மிளகாய் தூளின் மனம் போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி விடுங்க. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு மூடி விடுங்க, அந்த தூளின் மனம் போகிறதுக்காக. அதுக்கு பிறகு நாங்கள் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குது தானே அதை சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிரட்டினாலே ஓகே தான். நல்லா பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி அப்படியே சட்டியில் வந்து ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் பிரட்டி விட்டு கடைசியில் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கொள்ளுங்க. என்கிட்ட மல்லியில் இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுவுமே ஒரு சைட்டுக்கு ஆறட்டும். இப்போ மாவும் புளிக்கட்டும், இதுவும் மாறட்டும். ஒரு 1-1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மாவை ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டுக்கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுங்க. நல்லா மொத்தமாக உருட்டக்கூடாது, நல்ல மெல்லிசாக உருட்டணும். நல்லா மொத்தமாக உருட்டினா என்ன உள்ளுக்கு மாத்தன்மை வந்து இருக்கும். அதனால் அதுவும் நல்லா இருக்காது. நல்லா மெல்லிசாக உருட்டினீங்கன்னா உடைஞ்சிரும். கறி வச்சு அச்சில் வச்சு அமர்த்தும் போதே அது உடைஞ்சிரும். ஸோ அளவான சைஸில் வந்து உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து நல்ல ஷேப்பாக உருட்டணும் மட்டும் இல்லை. என்னோட அச்சில் வச்சு தான் அந்த மாவை வலிச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு உருட்டி போட்டு இந்த மாதிரி அச்சில் வச்சுட்டு கொஞ்சமாக தான் கறி வைக்கணும். நிறைய கறி வச்சிங்கன்னா வெளியில் பிதுங்கி வந்துடும். கொஞ்சமாக கறியை வச்சுட்டு நீங்கள் முட்டை வைக்கணுமெண்டா முட்டை வைக்கிறனாலும் பாதி முட்டை வைக்க முடியாது. முட்டையை 4 வெட்டி போட்டு ஒரு பங்கு தான் வைக்கலாம். முட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு அப்படி இந்த சைடில் இருக்கிற மாவு வந்து அப்படியே வலிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், பட்டீஸ் ரெடி ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஆகுதுண்டா கருகிடும், ஆக குறைஞ்சா எண்ணெய் குடிச்சிடும். மிதமான சூட்டில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பட்டீஸாக போட்டு எடுங்க. அப்படியே கொஞ்சமாக கலக்கி விடுங்க. எண்ணெயோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி இல்லை கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல வடிவாக ரெடி ஆயிரும். அதுக்கு பிறகு அப்படியே சுட சுட சாப்பிட்றாதீங்க, வாயெல்லாம் அள்ளிடும். கொஞ்சம் ஆற விட்டே சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்தா சும்மா அந்த மாதிரி இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்ட எல்லாருமே கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும். ஐ எம் வெயிட்டிங். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸுக்காக, உங்களோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.